நட்பின் இலக்கணம். நம் இடுப்பில் கட்டியிருக்கும் ஆடை நழுவும்போது மானம் காக்க உடனே கை சென்று பற்றுவது போல, நண்பனுக்கு துன்பம் வரும்போது உடனே சென்று துன்பத்திலிருந்து விடுபட உதவி செய்ய வேண்டும். ஒரு சிறந்த சொற்பொழிவாளர் பல்லாயிரக்கணக்கானவர்கள் முன்னிலையில் வீராவேசமாக கைகளையும் உடலையும் அடிக்கடி அசைத்து கொண்டு உணர்ச்சி மேலிட பேசிக்கொண்டிருக்கிறார். அப்போது இடுப்பில் கட்டியிருந்த வேட்டி அவிழ்ந்து நழுவது போல உணர்கிறார். உடனே அவரது கைகள் சென்று வேட்டி நழுவாமல் பற்றுகிறாரே, அதுபோல் நண்பன் ஒரு துயரத்தில் இருப்பதை அறிந்தவுடன் ஓடிப்போய் உதவ வேண்டும். இதிகாசத்திலிருந்து ஒரு கதை. ஆற்றில் மிதந்து வந்த ஒரு பேழையில் இருந்த ஒரு குழந்தையை தேரோட்டி ஒருவர் எடுத்து வளர்த்து வருகிறார். அந்த குழந்தைதான் கர்ணன். மன்னன் துரியோதனனுக்கு உற்ற நண்பராகிறார். அயோத்தியில் ஒரு வில்வித்தை போட்டி அரண்மனையில் நடக்கிறது. துரியோதனனுடன் கர்ணனும் போகிறார். அர்ச்சனுக்கு போட்டியாக கர்ணன் உரைகிறார். அங்கிருந்தவர்கள் ராஜகுமாரர்கள்தான் போட்டியில் கலந்து கொள்ளலாம் என்றும், கர்ணன் தேரோட்டி மகன் என்றும் பலர் முன்னிலையில் இழிவுபடுத்துகிறார்கள். உடனே துரியோதனன் மக்கள் மத்தியில் கர்ணன் இழிவற்றதை பொறுக்க முடியாமல் அவனை அங்கத நாட்டிற்கு மன்னனாக முடிசூட்டி உயர்த்தினான். இக்கட்டான சூழலில் துரியோதனன் உதவியதால் தான் கர்ணன் இறுதி வரை நட்பு வாராமல் இருந்தான் என்பதை அறிய முடிகிறது. உடுக்கை இழந்தவன் கைபோல ஆங்கே இடுக்கண் களைவுதாம் நட்பு என நட்பு எனும் அதிகாரத்தில் வள்ளுவர் நட்பின் இலக்கணம் பற்றி எடுத்துரைக்கிறார்.